ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பூரி நல்லா புசு புசுன்னு வரதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் சூப்பரான பூரி வீட்டிலேயே செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1.25 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 1 ஹவர் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. அது நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சதுன்னு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதனால் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் பூரியை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூரி எழும்பி வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.